தீவி, சொல்லுமா. இட்லி தூள் அரைக்கணும்னு சொன்னேன்ல, ஆமா. என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து கொடு, அரைச்சு தரேன். ஓகே. கருவேப்பிலை. ஆமா, எள்ளுந்தா. உளுந்துந்தா. இட்லி பொடி வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. ஆனால் நான் எப்போவுமே அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அவங்க அரைச்சி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கைப்பக்குவம்னு சொல்லலாம். இன்னொன்று ரொம்ப பொறுமையாக வறுப்பாங்க எல்லா பொருளையுமே. ஸோ அப்போ தான் வந்து அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பொடி அடிக்ட் தாங்க. ஸோ இட்லி தோசைக்கெலாம் சட்னிலாம் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு இட்லி பொடி இருந்தாலே போதும். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். அவருக்கு எல்லாத்துக்குமே சட்னி தான் வேணும். இட்லி பொடியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஈவன் உப்புமா, அடை தோசை எல்லாத்துக்குமே அவருக்கு சட்னி வேணும். அதனால அம்மாவை அரைக்க சொல்லிட்டேன். ப்ரொபோர்ஷன் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்க வெள்ளை உளுந்து இருந்தா கூட எடுத்துக்கலாம். அதுல 3/4 டம்ளர் பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1/4 டம்ளர் வந்து கருப்பெள்ளு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் பொறுமையா வறுக்கணுங்க. அதான் அதுல வந்து முக்கியமான விஷயமே. எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸா வேணாலும் நீங்க அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸா வேணாலும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்கள பொடி லவர்ஸ் இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.